Dear friend, I thank God because this morning God has brought you to confront with His word. ஆண்டவருக்கு நான் நன்றி சொல்லுகிறேன். இந்த காலையில் உன்னை தேவன் அவருடைய வார்த்தையின் மூலமாக சந்திக்கும்படியாக கொண்டு வந்திருக்கிறார். A topic today is a Christian and the Word of God. நம்முடைய தலைப்பு கிறிஸ்தவனும் தேவனுடைய வார்த்தை என்ற தலைப்பில் போதிக்கும்படியாக இருக்கிறேன். In Matthew Gospel 13th chapter, மத்தேயு எழுதின சுவிசேஷம் 13வது அதிகாரத்தில் God categorizes 4 kinds of Christians. தேவன் 4 விதமான கிறிஸ்தவர்களை குறித்து பேசுகிறார். The 3 kinds of Christians, இந்த 3 விதமான கிறிஸ்தவர்கள், they have the form of godliness, but they are denying thereof. இந்த 3 விதமான கிறிஸ்தவர்கள் ஒரு தேவ பக்தியின் வேஷத்தை கொண்டவர்களாக இருக்கிறார்கள், ஆனால் அதன் பலனை மறுதலிக்கிறார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. And they won't go to heaven also. பரலோகத்துக்கும் போக முடியாது. So the majority of the Christians won't go to heaven. ஆகவே அநேக கிறிஸ்தவர்கள் பரலோகத்துக்கு போவதில்லை. Only 1/4 of them, 1/4 பங்கு மாத்திரமே, they hear God's word and they could go to heaven. தேவனுடைய வார்த்தையை கேட்கிறவர்களாக பரலோகத்துக்கு போகிறவர்களாக இருக்கிறார்கள். I don't know in which category you are this morning. இந்த காலையில் நீ எவ்விதமான ஒரு பகுதியில் வருகிறாய் என்பது எனக்கு தெரியாது. But as the word of God is being preached to you, ஆடைய வார்த்தை உனக்கு பிரசங்கிக்கப்படுகிற வேளையில் analyze yourself in which category you lie. நீ எந்த கேட்டகரியில் வருகிறாய் என்பதை குறித்து நீயே உன்னை ஆராய்ந்து பார்த்துக்கொள். This is related with God's word. இது ஆண்டவருடைய வார்த்தையோடு இணைந்ததாக இருக்கிறது. So you and God's word, நீயும் தேவனுடைய வார்த்தையும். So I would like to come to the first category of Christians. முதலாவது கிறிஸ்தவர்களை குறித்து நான் இந்த இடத்துல பார்க்கிறேன். The Lord Jesus Christ on the day came by the seaside and he was telling this parable. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கடலோரமாக வந்து இந்த ஓமை குறித்து சொல்லுகிறதை பார்க்கிறோம். There are so many people gathered. Matthew Gospel 13th chapter 2nd verse, so many people gathered over there. அநேக மக்கள் இந்த வசனத்தை கேட்கும்படியாக கூடி வந்திருந்தார்கள். So from 3rd verse onwards, 3வது வசனத்திலிருந்து, and he spake many things unto them in parables, saying, behold, a sower went forth to sow. அவர் அநேக விசேஷங்களை ஓமைகளாக அவர்களுக்கு சொன்னார். கேளுங்கள், விதைக்கிறவன் ஒருவன் விதைக்க புறப்பட்டான். A sower was sowing the seeds. விதைக்கிறவன் அமிதமாக அந்த விதைகளை விதைத்து கொண்டிருக்கிறான். The first category, அந்த முதலாவது கிறிஸ்தவர்கள் இங்கே நாம் பார்க்கிறோம். 4th verse, 4வது வசனத்தில், and when he sowed, some seeds fell by the wayside and the fowls came and devoured them up. சில விதை அதிக மண் இல்லாத கற்பாறை அவன் விதைக்கையில் சில விதை வழியருகே விழுந்தது, பறவைகள் வந்து அதை பட்சித்து போட்டது. Some seeds fell by the wayside and the fowls came and devoured them. சில விதைகளானது அங்கு விதைக்கப்பட்ட பொழுது அவைகள் வழியருகே விதைக்கப்பட்டது. அவைகள் அங்கு உடனடியாக ஆகாயத்து பட்சிகளினால
அங்கு பொறுக்கப்பட்டது என்பதை குறித்து நாம் பார்க்கிறோம். I would like to explain these things to you even in other gospels. மற்ற சுவிசேஷங்களிலும் கூட இதை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. Here the Bible says, the Luke's Gospel 8th chapter, லூக்கா எழுதின சுவிசேஷம் 8வது அதிகாரத்தில் 5th verse 5வது வசனம், a sower went out to sow his seed, and as he sowed, some fell by the wayside, and it was trodden down, and the fowls of the air devoured it. விதைக்கிறவன் ஒருவன் விதையை விதைக்க புறப்பட்டான். அவன் விதைக்கையில் அந்த விதை வழியருகே விழுந்து மிதியுண்டது. ஆகாயத்து பறவைகள் வந்து அதை பட்சித்து போட்டது. It was trodden down. அந்த விதைகளானது அங்கு மிதிக்கப்பட்டு போய்விட்டது. What type of people are there? இந்த விதமான மக்கள் எவ்விதமான மக்கள்? They hear God's word. ஆண்டவருடைய வார்த்தையை கேட்குறாங்க. You hear God's word every Sunday. ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை ஆண்டவருடைய வார்த்தையை நீ கேட்குற. You come to the church, ஆலயத்துக்கு நீ வர்ற. Or else you hear the word of God even in online. ஆன்லைனில் கூட நீ ஆண்டவருடைய வார்த்தையை கேட்குற. But you trod down the word because you don't care about that. அதை குறித்து நீ அக்கறையாக செயல்படாததுனால அதை உன் கால்களில் மிதித்து விடுகிறாய். You are not so careful about the word that you hear. நீ ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கறதுல நீ கருத்தாக இருப்பதில்லை. You don't come to the church with all diligence to hear God's word because God is speaking. தேவன் பேசுறதுனால நீ ஆலயத்துக்கு வரும்பொழுதும் கூட கருத்தாய் கேட்கிற ஒரு நபராக இருப்பதில்லை. Even on online you are so careless. ஆன்லைனில் கூட நீ ரொம்ப கவனீனமாக இருக்கிறாய். Your mind is wandering. உன்னுடைய மனதானது பல விதங்களில் சிந்தித்து கொண்டிருக்கிறது. Because a bird is being denoted here. ஒரு பறவையானது இங்கு சொல்லப்படுகிறது. The birds will fly over. பறவைகளானது மேலே பறந்து கொண்டிருக்கும். Even though you hear God's word, அவருடைய வார்த்தையை கேட்டால் கூட your thoughts are wandering. உன்னுடைய எண்ணங்கள் எல்லாம் அலைமோதுகிறது. You think about this thing or that thing. இதை பற்றி நினைச்சிட்டு இருக்கிற, அதை பற்றி நினைத்து கொண்டிருக்கிறாய். What shall I do about this? இதை பற்றி நான் என்ன செய்வது? What should I do tomorrow? நான் நாளைக்கு என்ன செய்வது? Even though it is Sunday, ஆண்டுடைய நாளாக இருந்தாலும் you think, when will Monday come so that I have to do so many things? நிறைய காரியங்களை செய்ய வேண்டியதாக இருக்கிறது. நான் இப்போ வேலை செய்கிறது. அட்லீஸ்ட் ஐ வில் அட்டெண்ட் திஸ் மார்னிங் சர்வீஸ். காலையில் இந்த காலை ஆராதனையில் நான் கலந்துக்குவேன். ஓ, த ரெஸ்ட் ஆஃப் த டே இட் இஸ் ஃபார் மீ. மீதி நாள் எனக்குரியது. ஸோ ஐ வுட் ஜஸ்ட் சிட் ஹியர் அண்ட் ஸ்பெண்ட் ப்ராபப்ளி an hour or something. அல்லது ஒரு மணி நேரம் அல்லது கொஞ்ச நேரம் உட்கார்ந்துருப்பேன். ஈவன் தோ ஹியர் காட்ஸ் வேர்ட், அவருடைய வார்த்தை நீ கேட்குற. The God's word is being preached with a burden. அவருடைய வார்த்தை உனக்கு பாரத்தோடு பிரசங்கிக்கப்படுகிறது. But your mind is not on that. உன்னுடைய மனது அதில் இல்லை. You don't have diligence on that. அதை குறித்து நீ கருத்தாக இருப்பதில்லை. You don't think about that. அதை குறித்து நீ சிந்திப்பதும் இல்லை. The Bible says they are not convinced. அவர்கள் அதனால் convicted, உணரப்படாதிருந்தார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. Your thoughts are like flying. உன்னுடைய எண்ணங்களானது பறந்து கொண்டே இருக்கிறது. இவ்விதமாக உன்னுடைய வாழ்க்கையில் இவ்விதமான பல காரியங்களானது தொடர்ந்து காணப்படுகிறது. Dear friend, are you a person of that sort? அந்த விதமான நபரா நீ இருக்கிறையா? You have been hearing God's word for so many years. அநேக வருடங்களாக நீ ஆண்டவருடைய வார்த்தை கேட்டுட்டு இருக்கிற. But you have no diligence in following God. ஆண்டவரை பின்பற்றுதல் உனக்கு கருத்து இல்லை. Your work is more important. உன்னுடைய வேலை உனக்கு ரொம்ப முக்கியம். Your family is more important. உன்னுடைய குடும்பம் உனக்கு முக்கியம்.
You have so many other things other than things of God. அவருடைய காரியங்களை தவிர மற்ற எல்லா காரியங்களிலும் மூழ்கி இருக்கிற. You are careless about God's things. அவருடைய காரியங்களை குறித்து நீ கவனமாக இல்லை. You don't care about God's word. அவருடைய வார்த்தை குறித்து அன்பை குறித்து எனக்கு அக்கறை இல்லை. You don't think that God is speaking to you through His word. அவருடைய வார்த்தையின் மூலமாக ஆண்டவரோடு கூட பேசுகிறார் என்பதை நீ நினைத்து பார்ப்பதில்லை. You go on your way. நீ உன்னுடைய வழியிலேயே நீ போயிட்டுருக்கிற. It has been continuing for so many years. அநேக வருடங்களாக உன்னுடைய வாழ்க்கையில் அது தொடர்ந்து போய்கொண்டே இருக்கிறது. You started going to the church many years back. அநேக ஆண்டுகளுக்கு முன்பாக நீ ஆலயத்துக்கு போக ஆரம்பித்த. Even some of you from childhood, சில சிறுபிராயத்திலிருந்தே அவருடைய வார்த்தை போகிறவர்களாக இருக்கிறார்கள். But still, you are not careful in hearing God's word. அவருடைய வார்த்தையை நீ கேட்கறதுல கருத்தாக இல்லை. You don't feel that it is necessary for your soul to feed upon. உன்னுடைய ஆத்துமாவை போஷிக்கும்படியாக அவருடைய வார்த்தை உனக்கு தேவை என்பதை நீ எண்ணி பார்ப்பதில்லை. All you live is a form of godliness, but you are not a true Christian. ஒரு பக்தி வேஷம் உனக்கு இருக்கு. நீ கிறிஸ்தவன் என்று அழைத்துக் கொள்கிறாய். You call yourself a Christian. You identify yourself as a Christian in the church. சபையில் ஒரு கிறிஸ்தவன் என்பதாக உன்னை இனம் காட்டிக் கொள்கிறாய். But truly in your heart is too far from God. ஆனால் உன்னுடைய இருதயத்தில் தேவனுக்கு தூரமாக நீ காணப்படுகிறாய். Probably sometimes when you have some troubles, you go and call upon God. சில சமயத்தில் பிரச்சனைகள் வருமானா நீ போய் ஆண்டவரிடத்தில் கேட்குற. Even sometimes you pray. சில சமயம் ஜெபிக்கிற. You ask others to pray for you. உனக்காக மற்றவர்கள் ஜெபிக்கும்படி கேட்டுக்கொள்கிறாய். Just to relieve from the trouble. பிரச்சனையிலிருந்து வெளியே வரும்படியாக. But truly your heart is not right with God. ஆண்டவரோடு உன்னுடைய இருதயமானது உண்மையான விதத்தில் இல்லை. உன்னுடைய இருதயம் விதமாக இருக்கிறது என்று சொன்னால் உன்னுடைய இருதயமானது ஒரு பயங்கரமான சூழ்நிலையில் காணப்படுகிறது. It is a great terrible status. Matthew Gospel 24, மத்தேயு எழுதின சுவிசேஷம் 24வது அதிகாரத்தில் You almost live in the days of Noah. நோவாவின் காலத்தில் நீ வாழுகிற ஒரு நபராகத்தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறாய். How about these people? இந்த மக்களை குறித்த காரியம் என்ன? Matthew Gospel 24:37-39. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 24வது அதிகாரம் 37-39. But as the days of Noah were, so shall also the coming of the Son of Man be. நோவாவின் காலத்தில் எப்படி நடந்ததோ அப்படியே மனுஷகுமாரன் வரும் காலத்திலும் நடக்கும். 30th verse. For as in the days that were before the flood, they were eating and drinking, marrying and giving in marriage until the day that Noah entered into the ark. எப்படியெனில் ஜலப்பிரளயத்துக்கு முன்னான காலத்திலே நோவா பேழைக்குள் பிரவேசிக்கும் நாள் வரைக்கும் ஜனங்கள் புசித்தும் குடித்தும் பெண் கொண்டும் பெண் கொடுத்தும். 39. And knew not until the flood came and took them all away. So shall also the coming of the Son of Man be. ஜலப்பிரளயம் வந்து அனைவரையும் வாரிக்கொண்டு போக மட்டும் உணராதிருந்தார்கள். அப்படியே மனுஷகுமாரன் வருங்காலத்திலும் நடக்கும். You are a person of Noah's days. நோவாவின் நாட்களில் வாழுகிற ஒரு மனிதனைப் போல நீ இருக்கிறாய். உன்னுடைய வாழ்க்கையில் until the flood came, வெள்ளம் வாரி கொண்டு போக மட்டுமாக உணராதிருந்த அந்த மக்களைப் போலவே நீ வாழ்ந்து கொண்டிருக்கிறாய். You live like those people until the flood came. They never cared. Noah, the righteous preacher, preached. Noah நீதியின் பிரசங்கித்தார். But they didn't care about that. அதை குறித்து அவர்கள் கவலைப்படவில்லை. You don't care about God's word. அவருடைய வார்த்தை குறித்து நீ கவலைப்படுவதில்லை. So what happens? அப்போ என்ன நடக்கிறது? What happens to the word of God which is sown? விதைக்கப்படுகிற அந்த வசனங்களுக்கு என்ன நடக்கிறது? We see in Luke's Gospel 8th chapter. லூக்கா எழுதின சுவிசேஷம் 8வது அதிகாரம்
12வது வசனம், Luke's Gospel 8th chapter 12th verse. Those by the wayside are they that hear, that cometh the devil, and taketh away the word of their hearts, lest they should believe and be saved. வழியருகே விதைக்கப்பட்டவர்கள் வசனத்தை கேட்கிறவர்களாய் இருக்கிறார்கள். அவர்கள் விசுவாசித்து ரட்சிக்கக்கூடாதபடிக்கு பிசாசானவர் வந்து அவ்வசனத்தை அவர்கள் இருதயத்திலிருந்து எடுத்து போடுகிறான். The devil comes there and takes away the word of God. பிசாசு அந்த வந்து வசனங்களையெல்லாம் எடுத்து போடுகிறான். Some people, they will hear God's word in the morning. சில மக்கள் ஆண்டுடைய வார்த்தையை காலையில் கேட்பாங்க. If you ask in the evening, what did you hear this morning? இந்த காலையில் என்ன நீங்கள் கேட்டீங்கன்னு அவங்க மாலையில் கேட்டால், they won't remember it. அவர்களுக்கு ஞாபகம் இருக்காது. But the things of the world, they will remember it very well. ஆனால் உலகத்தின் காரியங்களில் அவளுக்கு நல்ல ஞாபகம் இருக்கும். All the filthy things that they have seen in the YouTube and in WhatsApp, many things, they will remember it for many days. வாட்ஸ்அப்பிலும் யூடியூப்பிலும் மற்றவர்களை பார்த்து அசுத்தமான காரியங்கள் அநேக நாட்களுடைய மனதில் இருக்கும். They will remember the picture of it. அதனுடைய தோற்றத்தை அவருடைய நினைவு கொண்டுவார்கள். But God's word, அவருடைய வார்த்தை, if you ask them, they will forget it. அதை மறந்து விடுவார்கள். Why? The word of God is not there. அவருடைய வார்த்தை அங்கே இல்லை. It is all taken away by the devil. பிசாசுனால எடுக்கப்பட்டு போயிருச்சு. So this is the condition of you, my dear friend, with God's word. அவருடைய வார்த்தை குறித்து உன்னுடைய நிலை விதமாகத்தான் இருக்கிறது. And unless you repent, நீ மனம் திரும்பலைன்னா, you will definitely go to hell. நரகத்துக்கு தான் நீ போவ. Because there is nothing of God's word in your life. உன்னுடைய வாழ்க்கையில் தேவனுடைய வார்த்தையில் எந்த விதமான இடம் இல்லை. You live for this world. இந்த உலகத்துக்காக வாழ்ந்த, probably you gather treasures in the world. உலகத்தில் பல காரியங்களை சேர்த்துக்கிட்ட, ஆனால் நீ ஆண்டோர் பார்வையில் ஒன்றுமே இல்லையே. You have nothing in God's sight. So there is no other option but to end up in hell fire. வேறொரு வழி இல்லை, நீ நரகத்துக்கு தான் போவ. This is your real condition. இதுதான் உன்னுடைய உண்மையான நிலை. Atleast will you be convicted of your condition today? உன்னுடைய உண்மையான நிலையை இந்த நாளில் உணர்வையா? Will you turn to God with repentance? ஆண்டவர் பக்கமாக மனம் திரும்புதலோடு நீ திரும்புவையா? Lord, forgive me. I am like this first soil. இந்த முதலாவது மண்ணை போல நான் இருக்கிறேன் ஆண்டவரே. Will you turn to God? வேதம் சொல்லுது, அவர்கள் ரட்சிக்கப்படாதபடிக்கு, in order not to be saved, immediately the words are being taken away. வசனங்கள் எல்லாம் எடுத்து போட்டப்படுகிறது. ஒருவேளை நீ இந்த கேட்டகரியாக இருப்பாயனா, repent today. இன்றைக்கி மனம் திரும்பு. God sends His word to you. ஆண்டவர் தம்முடைய வார்த்தையை உனக்கு அனுப்புகிறார். So that you won't end up in hell fire. நரகத்தை நீ போகாதபடிக்கு. இந்த உலகத்திலையுமே நீ சந்தோஷமாக இல்லையே. You are not happy even in this world. இல்லை, you are so miserable. நீ நிர்பந்தமாக தான் இருக்கிற. Because so many things are going on in your head. உன்னுடைய மனசில் நிறைய காரியங்கள் குழம்பி போயிட்டே இருக்குது. நோ ரெஸ்ட், இளைப்பாறுதல் இல்லை. வாட் a pity it is. எவ்வளோ ஒரு பரிதாபமான நிலை நீ வாழ்கிறல்ல. யூ லிவ் இன் a very miserable state. ஒரு பரிதாபமான நிலை வாழ்ந்து கொண்டிருக்கிறாய். I would like to come to the second part. ரெண்டாவது பகுதியில் பார்க்கும்படியாக நான் விரும்புகிறேன். இந்த ரெண்டாவது பகுதியை நீங்கள் பார்க்கும் பொழுது அவருடைய வாழ்க்கை குறித்து வேதம் இவ்விதமாக சொல்லுகிறதை பார்க்கிறோம். இவங்க எப்படின்னு சொன்னீங்கன்னா, அங்கே மார்க்ஸ் காஸ்பல் 4th chapter, Matthew 13th chapter, மத்தேயு 13வது அதிகாரத்தில் the second soil, ரெண்டாவது soil, 5th verse and 6th verse, 5-6, some fell upon the stony places where they had not much earth, and forthwith they sprung up, because they had no deepness of earth. சில விதை அதிக மண்ணில்லாத கற்பாறை இடங்களில் விழுந்தது. மண் ஆழமாய் இராததினாலே அது சீக்கிரமாய் முளைத்தது. 6th verse,
And when the sun was up, they were scorched, and because they had no root, they withered away. வெயில் ஏறின போதோ தீந்து போய் வேறில்லாமையால் உலர்ந்து போயிற்று. You think that you are a better Christian when comparing with others. மற்றவர்களை நீ கொஞ்சம் பரவாயில்ல, ஒரு நல்ல கிறிஸ்தவன் என்று எண்ணிக்கொள்கிறாய். ஆனால் உன்னுடைய நிலை இப்படி இருக்கு. ஆனால் பட் யுவர் ஸ்டேட்டஸ் இஸ் லைக் திஸ். எப்படி இருக்கு உன்னுடைய வாழ்க்கையில் நீ காணப்படுகிற நிலையை குறித்து பேசும் பொழுது, these seeds are fell on the ground where there were stones. அங்கே no depth of it. அங்கே மேலே பார்த்தா மணல் இருக்கு. some small layer of mud or sand. மேலே பார்த்தா அங்கே கொஞ்சம் மண் இருக்கு, ஆனால் உள்ளே பார்த்தா பாறை இருக்கு. in the deep there is a rock. it is not outside seen. வெளியே பார்த்தா தெரியல, வெளியே பார்த்தா அந்த மண்ணு தான் தெரியுது. ஸோ யூ appear to be a very good Christian. ஒரு நல்ல கிறிஸ்தவனை போல நீ உன்னுடைய வாழ்க்கையில் காணப்படுகிறாய். ஆனால் என்ன ஒரு காரியம் என்னென்னா, உன்னுடைய வாழ்க்கையில் உடனே ஆண்டுடைய சத்தியத்தை ரொம்ப சந்தோஷமாக ஏற்றுக்கொள்ளுகிறாய். when you hear God's word, அவருடைய வார்த்தையை கேட்கும் பொழுது, மார்க் 4th chapter, மார்க் எழுதின சுவிசேஷ 4வது அதிகாரத்தில் அப்படியே வசனத்தை கேட்ட உடனே அதை சந்தோஷத்தோடு ஏற்றுக்கொண்டும், and these are they likewise which are sown on stony ground, who have heard the word, immediately receive it with gladness. அவங்க சர்ச்சில் பார்த்தா அந்த சத்தியத்தெல்லாம் கேட்குறத பார்த்தா ரொம்ப ஆர்வமாக தெரியுது. it appears as though they are very glad in hearing God's word. நீ கூட பேசும் பொழுது பார்த்தா ரொம்ப பக்தி உள்ளவனை போல நீ பேசுகிற. you talk as though you are a very religious person, because superficially you have a layer of mud. மேலே பார்த்தா கொஞ்சம் மண் இருக்கு, பட் inwardly you are a rock. ஒரு பாறையாக இருக்கிற. என்ன ஆகுது, உன்னுடைய வாழ்க்கையில் நீ சந்தோஷமாக ஏற்றுக்கொள்ளுகிறாய். you come to the church as though you are a happy person. ஒரு நல்ல சந்தோஷமான மனுஷனை போல சர்ச்சுக்கு வர்ற. you hear God's word, அவருடைய வார்த்தை கேட்குற. you are happy, சந்தோஷமாக இருக்க. ஆனால் கொஞ்ச காலம்தான் அவனுடைய வாழ்க்கையில் அது பார்க்க முடிகிறது. only for a short time it is being seen. கொஞ்ச காலம்தான் அது பார்க்க முடிகிறது. அதுக்கு பின்னால் உன்னுடைய வாழ்க்கையில் என்ன நடக்குதுன்னு சொன்னால், உன்னுடைய வாழ்க்கையில் நீங்கள் பார்க்கும் பொழுது அந்த 17th verse, 17வது வசனம், மார்க் 4th chapter 17th verse, and have no root in themselves, and so endure but for a time, after with affliction or persecution ariseth for the world's sake, immediately they are offended. தங்களுக்குள்ளே வேர் கொள்ளாதபடியினால் கொஞ்ச காலம் மாத்திரம் நிலைத்திருக்கிறார்கள். வசனத்தின் நிமித்தம் உபத்திரவம் துன்பம் உண்டான உடனே இடரல் அடைகிறார்கள். இவர்கள் கற்பாறை நிலத்தில் விழுந்தவர்கள். பிகாஸ் they have to apply God's word in their lives. அவங்க வாழ்க்கையில் அவருடைய வார்த்தையை அதன்படி நடக்கும்படியாக பிரயாசப்பட வேண்டிய அவசியமாக இருக்கிறது. பட் there is no root. அங்கே வேர் இல்லை. லாஸ்ட் வீக் I was telling about the deep root. கடந்த வாரம் ஆழமான வேரை பற்றி நான் சொன்னேன். if the tree should be strong, மரம் திடமாக இருக்குன்னு சொன்னால் வெளியே பார்த்தா நீ எல்லாம் செய்கிற. you do all things. you read Bible, வேதத்தை வாசிக்கிற, சந்தோஷமாக இருக்கிறத போல you outwardly appears to be a very good Christian. you pray, ஜெபிக்கிற. in so many ways you are very regular in doing the practices of religion. மதத்துக்குரிய காரியங்கள் எல்லாத்திலையும் செய்யற. even in the church you appear to be ஒரு நல்ல கிறிஸ்தவனை போல காணப்படுகிற. ஆனால் உனக்கு இது பாறை உள்ள இருக்கு. you have the rock inside. it should be removed. அது நீக்கப்படணும். அதனால் என்ன பண்ணுற, கொஞ்சம் உபத்திரம் வந்த உடனே when problem comes, immediately you are backsliding. பின்வாங்கி போகிற. அதாவது இருதயத்தில் you are backsliding. வெளியே பார்த்தா கிறிஸ்தவனை போல இருக்க, பட் in heart you are backslided. இருதயத்தில் நீ பின்வாங்கி போயிட்ட. என்ன பண்ணுறது இதெல்லாம்? what is this? because Bible says சோதனை காலத்தில் we will have tests in our lives. சோதனைகள் வரும். ஆனால் வாழ்க்கையில் நீ என்ன பண்ணுற, உனக்கு வேறு இல்லையே. you don't have root. you don't have really a life applying God's word. அவருடைய வார்த்தை உன்னுடைய வாழ்க்கையில் அங்கு அவிதமாக பின்பற்றி போகக்கூடிய ஒரு காரியம் இல்லை.
யூ ஹேவ் யுவர் ஓன் வே ஆஃப் ஸ்டாண்டர்ட் ஆஃப் கிறிஸ்டியானிட்டி. உனக்குன்னு ஒரு கிறிஸ்தவ அளவை வச்சுக்கிட்டு யூ ஜஸ்ட் கோ ஹெட். பட் ட்ரூலி ஸ்பீக்கிங் யூ ஆர் நாட் ட்ரூலி சேவ்ட். ஆனால் உண்மையாக நீ ரட்சிக்கப்படலை. யூ ஆர் நாட் ட்ரூலி சேவ். நீ ரட்சிக்கப்படலை. யூ ஹாவ் எ ஷாலோ ரூட்ஸ். சும்மா மேலான சில அங்கே கிளைகள் இருக்கிறது. பட் ஆல் ஆஃப் அ சடன் யூ வில் ஃபெல். திடீர்னு பார்த்தா விழுந்து போயிடும். when trials comes, பிரச்சனைகள் வரும் பொழுது, சோதனை வரும் பொழுது, வசனத்தின் நிமித்தம் உபத்திரம் துன்பம் உண்டான உடனே, because of the word of God, it should be applied. They will try to work out their own ways. சொந்த வழியைத்தான் பார்ப்பாங்க. ஏன் பைபிளுக்கு கூட சில வியாக்கியானத்தை கொடுத்து அதை தான் சரியாக செய்கிறதா சொல்லுவாங்க. they will try to explain that they are right in doing this. நீ அப்படி தான் நீ நடந்துட்டுருக்க. நீ வெளியே பார்த்தா ஒரு கிறிஸ்தவனை போல இருக்க. யூ அப்பியர் டு பி, பட் பிகாஸ் யூ டோன்ட் ஹவ் ரூட். உனக்கு வேறு இல்லை. அப்போ வேறு வேணும்னு என்ன பண்ணணும்? யூ மஸ்ட் அப்ளை காட்ஸ் வேர்ட் இன் யுவர் லைஃப் அண்ட் ஒபே இட். அவனுடைய வார்த்தைக்கு நீ கீழ்ப்படிந்து அதற்கு ஒப்பு கொடுத்து வாழணும். உன்னுடைய வாழ்க்கையில் அதை குறித்த ஒரு உண்மையான உணர்வு கூட உனக்கு இல்லை. தட் யூ ஆர் நாட் ரியலி ஃபாலோயிங் காட்ஸ் வேர்ட். அவருடைய வார்த்தையை உண்மையாக பின்பற்றுகிற இல்லைன்றது உணர்வு கூட உங்கள்கிட்ட இல்லை. வெரி சேட். வருத்தமான ஒரு காரியம். ஆக உன்னால் நிற்க முடியல. யூ குட் நாட் வித்ஸ்டாண்ட் ட்ரையல்ஸ், டெம்ப்டேஷன், சோதனை, போராட்டம் வந்த உடனே அப்படியே ஷேக் ஆகிற ஒரு டைமில் விழுந்தே போயிடுவேன். யூ வில் ஃபால். பிகாஸ் த வேர்ட் ஆஃப் காட் இஸ் நாட் ரூட்டட். அவருடைய வார்த்தை அங்கு ஆழமாக உள்ள வேர் விடல. இட் இஸ் நாட் அப்ளைட் இன் யுவர் லைஃப் அண்ட் பீயிங் ப்ராக்டிஸ்ட் இன் யுவர் லைஃப். உடைய வாழ்க்கையில் அது அவ்விதமாக பயிற்சிவிக்கப்படலை, உள்ளே போகலை. யூ ஆர் சூப்பர்ஃபிஷியல் கிறிஸ்டியன், ஒரு மேலோட்டமான ஒரு கிறிஸ்தவன். யூ ஆர் ஆல்சோ இஸ் நாட் சேவ். நீயும் ரட்சிக்கப்படலை. பைபிள் சேஸ் விழுந்து முழுதும் அழிந்தது. ஃபெல் டவுன் அண்ட் டெஸ்ட்ராய்ட். அவ்வளோதான். ப்ராபப்ளி அன்டில் ஆல் த டெம்ப்டேஷன்ஸ் கம்ஸ். அந்த சோதனைலாம் வருமட்டுமாக ரொம்ப அழகாக தெரியும். ஆனால் பலத்த காற்று வரும்பொழுது, when hard wave hits, பயங்கரமான மோதும் பொழுது அவ்வளோதான், விழுந்து போச்சு. ஸோ வாட் மஸ்ட் ஐ டூ? அப்போ நான் என்ன செய்யணும்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் யூ மஸ்ட் லேர்ன் டு பி ஐடென்டிஃபைட் வித் த சர்ச். சபையோடு இணைந்து வாழுகிற ஒரு வாழ்க்கை உனக்கு தேவை. நீ தனியாக என்ன நிற்க மாட்டே. யூ கான் ஸ்டே when you are alone. So at least you must seek the counsel of God's children, because they will guide you in God's word. அவருடைய வார்த்தையின்படியாக உங்களை வழிநடத்துதலாக காணப்படுவார்கள். Somehow or other your understanding is not really enlightened for God's word. அவருடைய வார்த்தைக்கு உன்னுடைய அந்த மனதானது உயிர்ப்பிக்கப்படலை, புதுப்பிக்கப்படலை. What you do is right in your sight. உன்னுடைய பார்வையில் நீ செய்கிறது சரின்னு நீ நினச்சிக்கிற. ஆகவே கொஞ்ச காலத்துக்கு பின்னால் they are backsliding. அப்படியே அவங்க பின்தங்கி போயிடுறாங்க. மூன்றாவது நிலத்தை குறித்து நாம் பார்க்கும் பொழுது, when we see the third category of sand, இவங்க வாழ்க்கையில் பார்க்கும் பொழுது, லூக்ஸ் காஸ்பல் 13th chapter, லூக்கா 13வது அதிகாரத்தில் இங்கு நாம் அவ்விதமாக ஆண்டவர் சொல்லும்படியான காரியத்தை we see in 6th verse, 7th verse, 7வது வசனம், and some fell among thorns and the thorns sprung up and choked them. சில விதை முள்ளுள்ள இடங்களில் விழுந்தது, முள் வளர்ந்து அதை நெருக்கி போட்டது. இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா they hear God's word, அவருடைய வார்த்தையை கேட்குறாங்க. it goes inside, உள்ளே போகுது. ஆனால் அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா அவங்க வாழ்க்கையில் தான்ஸ், முள் நல்ல சீக்கிரமாக வளருது. முள் ரொம்ப சீக்கிரமாக வளருது. ஆல் தான்ஸ் ஆர் ஸ்ப்ரிங்கிங் அப். அவங்க வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா இந்த விதை வளர்றதுக்கு முன்னாலேயே அந்த முள் நல்லா வளர்ந்துருச்சு. ஆல் த தான்ஸ் ஹவ் கம் அப் ஸோ குவிக்லி பிஃபோர் தி சீட்ஸ் ஆர் கம்மிங் அப். இந்த விதைகள் வளர்ந்து வருவதற்கு முன்பாகவே
அவங்க வாழ்க்கையில் பார்த்தா அது சீக்கிரமாக வந்ததை குறித்து நாம் பார்க்குறோம். ஸோ அவங்கள பார்க்கும்போது உள்ள அந்த வேர் எங்கேயோ விதை உள்ளே இருக்க மாதிரி இருக்குது. சம் சீட்ஸ் ஆர் தேர் ஸ்லைட்லி ட்ரைங் டு கம் அப், மேலே வரது இருக்கிறது. ஆனால் விசிபிளி வாட் ஆர் த திங்ஸ் ஆர் சீன் இன் தேர் லைஃப்ஸ், அவங்க வாழ்க்கையில் வெளியரங்கமாக காணப்படுகிற காரியம் என்ன? தான்ஸ், முள்ளு தான், நிறைய புஷ், வேலி மாதிரி அப்படியே புஷ் இது மாதிரி வளர்ந்து போச்சு. என்ன கேட்டால் இவங்க வாழ்க்கையை குறித்து வேதம் சொல்லும் பொழுது மத்தேயு 13:22, மேத்யூ காஸ்பல் 13:22, வாட் காட் சேஸ் அபவுட் யூ, உன்னை பற்றி ஆண்டவர் என்ன சொல்கிறார்னா, he also that received God's seed among the thorns is he that heareth the word, and the care of this world and deceitfulness of riches choke the word, and he become unfruitful. இந்த மூணாவது கேட்டகரியில் இருக்கிற நீ என்ன பண்ணுற? அவனுடைய வார்த்தையை நல்ல சந்தோஷமாக கேட்குற. You hear God's word. You appears to be a very pious Christian. நல்ல ஒரு பக்திக்குரிய கிறிஸ்தவனை போல காணப்படுகிற. ஆனால் உனக்கு அந்த முள்ளு நிறையா வந்துருச்சு. So much of thorns have come up in your life. என்ன இந்த தான்ஸ்னா என்னென்னா, பைபிள் சொல்லுது உலக கவலை, the cares of the world, உலக கவலை. You could not believe that God will take care of you. தேவன் உன்னை பராமரிப்பார்ன்ற உன்னால் நம்ப முடியறதில்லை. You don't come to God and cast all your care upon him. அவரிடத்தில் உன்னுடைய கவலையெல்லாம் நீ வைக்கிறதில்ல. He will supply all your need, Bible says. உன்னுடைய தேவைகளெல்லாம் அவர் சந்திப்பேன் அது சொல்லுகிறது. ஆனால் நீ என்ன பண்ணுற? You always worry. எப்போ பார்த்தாலும் உனக்கு கவலை தான். ஒரு பக்கம் நல்ல பைபிள் வாசி, ரீட் த பைபிள், ப்ரே, பட் ஆன் த அதர் ஹேண்ட் இன்னொரு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா உனக்குள்ளே நிறைய முள் அண்டி இருக்குது. யூ ஆர் ஃபுல் ஆஃப் தான்ஸ், யூ ஹவ் லாட் ஆஃப் ஒரிஸ். அப்புறம் இன்னொன்று என்னென்னா, த டிசீட்ஃபுல்னஸ் ஆஃப் ரிச்சஸ், ஐஸ்வர்யத்தின் மயக்கம். வாழ்க்கையில் என்னென்னா, ஐயோ அவங்கெல்லாம் இப்படி இருக்காங்க, தே ஆர் லைக் திஸ், ஐ மஸ்ட் பிகம் மோர் ரிச், இன்னும் நான் கொஞ்சம் ஐஸ்வர்யம் ஆகணும், ஐ மஸ்ட் கேதர் சம் மோர் மணி, இன்னும் கொஞ்சம் பணம் சேர்த்தணும். You don't have real satisfaction in your life which God has given. தேவன் கொடுத்திருக்கிற காரியத்தில் உனக்கு திருப்தி இல்லை. ஆக உனக்கு பணம் தான், உனக்கு பணத்தை பற்றியே என்ன ஓடுது, அதை பண்ணட்டா இதை பண்ணட்டா, shall I do this, shall I do that. ஆக உனக்குள்ள நீ அந்த விதமான காரியங்களை குறித்த ரொம்ப நீ அலசடிப்படுற. You are being troubled. இன்னொரு இடத்துல பார்த்தீங்கன்னா, மார்க்ஸ் காஸ்பல் 4th chapter, மார்க் எழுதின சுவிசேஷம் 4வது அதிகாரத்தில், யூ see these people, இந்த ஜனங்களை நீங்கள் பாருங்கள். வசனத்தை கேட்டும் 18th verse, வசனத்தை கேட்டும் உலக கவலைகளும் ஐஸ்வர்யத்தின் மயக்கமும் மற்றவர்களை பற்றி உண்டாகிற இச்சைகளும் உட்பிரவேசித்து வசனத்தை நெருக்கி போட அதனால் பலனற்று போகிறார்கள். cares of the world, deceitfulness of riches and lust of all the other things, மற்றவர்களை குறித்த இச்சை. உனக்கு இதோட கூட இச்சை, வாழ்க்கையில் வெற்றி இல்லை. யூ டோன்ட் ஹேவ் விக்டரி. உன்னுடைய வாழ்க்கையில் இவ்விதமான இந்த காரியத்தை பார்க்கும் பொழுது, இன்னும் லூக்ஸ் காஸ்பல் 8:14, லூக்கா எழுதின சுவிசேஷம் 8:14 என்ன சொல்லப்படுகிறது? and that which fell among thorns are they which when they heard go forth and are choked with cares and riches and pleasures of this life and bring no fruit to perfection. முள்ளுள்ள இடங்களில் விதைக்கப்பட்டவர்கள் வசனத்தை கேட்கலா இருக்கிறார்கள். கேட்டவுடனே போய் பிரபஞ்சத்துக்குரிய கவலை, ஐஸ்வர்யத்தின் சிற்றின்பம், சிற்றின்பங்களினாலும் ஐஸ்வர்யத்தினாலும் சிற்றின்பங்களினாலும் நெருக்கப்பட்டு பலன் கொடுக்கிறார்கள். யூ ஆர் a man of lust. உனக்கு இச்சைகள் இருக்கிறது. உனக்குள்ள ஒரு பக்கம் உலக கவலை, cares of the world, what will I do, நான் என்ன செய்வது, what my children will do, என் பிள்ளைகள் என்ன செய்வது. you don't believe God, ஆண்டவரை நீ நம்புறதில்லை. so you don't pray and believe that God will help you. ஆகவே நீ ஜெபித்து ஆண்டவர் உனக்கு உதவி செய்வாருங்கிறத உன்னால் நம்ப முடியல. you always worry about you and about your family and many other things. உன்னை குறித்து, உன்னுடைய குடும்பத்தை குறித்து, மற்றவர்களை குறித்து எப்போ பார்த்தாலும் நீ கவலைப்பட்டுகிட்டே இருக்கிற. அல்லது உனக்கு பணம், ஐயோ எனக்கு இன்னும் பணம் வேணும், ஐ நீட் மோர் மணி.
God has blessed you so much. ஆண்டவர் எவ்வளோ ஆசீர்வதித்திருக்கிறார். Godliness with contentment is a great gain. தேவ பக்தியோடு கூடிய மன நிம்மதி, போதுமென்ற மனதுடனே கூடிய தேவ பக்தி உங்கள்கிட்ட இல்லை. இன்னொன்று என்னென்னா, வாழ்க்கையில் நீ இன்னும் உனக்கு கண்களின் மேலே உனக்கு இச்சை பாருங்கள். 1 யோவான் 1 John 2:15-16 Love not the world, neither the things that are in the world. If any man love the world, the love of the Father is not in him. உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள். ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவனிடத்தில் பிதாவின் அன்பில்லை. For all that is in the world, the lust of the flesh, the lust of the eyes, and the pride of life is not of the Father, but is of the world. ஏனெனில் மாம்சத்தின் நிச்சயம், கண்களின் நிச்சயம், ஜீவனத்தின் பெருமையுமாக உலகத்தில் உள்ளவைகள் எல்லாம் பிதாவினால் உண்டானவைகள் அல்ல, அவைகள் உலகத்தினால் உண்டானவைகள். அவைகளெல்லாம் உலகத்தினால் உண்டானவைகள். உனக்குள்ள கண்களின் இச்சையில் வெற்றி இல்லை. யூ டோன்ட் ஹேவ் விக்டரி. யூ ஆல் சி ஆல் ஃபில்த் அண்ட் டர்ட் இந்த இன்டர்நெட்டில் எல்லா அசுத்தத்தை பார்த்துட்ருக்கிற. உன்னை யாரும் பார்க்கல. நோபடி இஸ் சீயிங் யூ, பட் யுவர் ஐஸ் ஆர் லஸ்டிங் ஃபார் அக்லி திங்ஸ். அசுத்தமான காரியங்களுக்கு உன் மனசில் அந்த போராட்டம் இருக்குது. யூ நோ தட் திஸ் இஸ் ராங், இது தப்புன்னு தெரியும், ஆனால் நீ அதை பார்க்குற. யூ லுக் அண்ட் டு தட். அது எந்தளவுக்கு மனசை பாதிக்கிறதுங்கிறது உனக்கு தெரியும். யூ டோன்ட் நோ ஹவு மச் இட் அஃபெக்ட்ஸ் யுவர் மைண்ட். ஸோ த லஸ்ட் ஆஃப் தி ஐ, லஸ்ட் ஆஃப் த ஃப்ளஷ், ப்ரைட் ஆஃப் லைஃப். உன்னை பற்றி ஒரு பெருமையான எண்ணம். யூ ஆர் அ ப்ரவுட் மேன். நீ ஒரு பெருமைக்காரன். யூ டோன்ட் ஹவ் ஹியூமிலிட்டி, தாழ்மை இல்லை. யூ டோன்ட் ஹவ் ஹம்பிள் மைண்ட், தாழ்மையான மனது உங்கள்கிட்ட இல்லை. ஸோ காட்ஸ் வேர்ட் ஆல் பீயிங் சோக்ட், அவருடைய வார்த்தைகளினால் அப்படியே நசுக்கப்பட்டு போயிடுச்சு. ஏன் இன்னொன்று பார்த்தீங்கன்னா, 1 தீமோத்தேயு 6 chapter 1 தீமோத்தேயு 6வது அதிகாரத்தில் 10 and 11 For the love of money is the root of all evil, which while some coveted after, they have erred from the faith and pierced themselves through with many sorrows. பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாயிருக்கிறது. சிலர் அதை இச்சித்து விசுவாசத்தை விட்டு வழுவி அநேக வேதனையினாலே தங்களை உருவ குத்தி கொண்டிருக்கிறார்கள். They are piercing themselves. பண ஆசை, covetousness. Probably you may not be able to get more money by any means. எந்த வழியிலே பணம் நிறைய சம்பாதிக்க வழி, ஆனால் கூட அந்த உனக்கு இருதயம் covetousness, உன் இருதயத்தில் அந்த பொருளாசை இருக்கு. அவை நீ உன்னை உருவ குத்தி கொள்கிறாய். You pierce yourself. உன் வாழ்க்கையில் நிம்மதி இல்லை. யூ டோன்ட் ஹவ் ஜாய், யூ டோன்ட் ஹவ் பீஸ். பவுல் சொல்கிறார், இவைகளை விட்டு ஓடு. பாருங்கள் அந்த 11 வசனத்தில், ஓ மேன் ஆஃப் காட் ஃப்ளீ, இதெல்லாம் விட்டு ஓடுப்பா. ஆனால் நீ என்ன பண்ணுற? இதை நாடி ஓடுற. யூ கோ டுவர்ட்ஸ் தட், யூ டோன்ட் ரன் அவே ஃப்ரம் தட். அதுலேருந்து நீ விலகி ஓடுறதில்ல. ஆகவே ஆல் த வேர்ட்ஸ் விச் யூ ஹியர், ரீட், ப்ரே, all these things are being choked. உன்னுடைய வாழ்க்கை, அவனுடைய வசனம், ஜபம் பண்ணுறது எல்லாமே அப்படி நசுக்கப்பட்டு போகிறது. யூ ஆர் நாட் ஈல்டிங் ஃப்ரூட். உன்னுடைய வாழ்க்கையில் பலன் கொடுக்கறதில்ல. யூ ஆர் ஆல்சோ நாட் சேவ்ட். நீ ரட்சிக்கப்படல பாரு. பிகாஸ் வாட் யூ ஆர் நாட் ஈல்டிங் ஃப்ரூட்ஸ், பலன் கொடுக்கறதில்லை. All these 3 categories are unsaved. 3 கேட்டகரியுமே ரட்சிக்கப்படாதவங்க தான். There is a difference of degrees. அதில் அளவுகள் வேறு இருக்குது. பட் all together they are not saved. ரட்சிக்கப்படல. உன்னை பற்றி என்ன உண்மையாக யோசனை பண்ணிப்பார். You think about this. Don't say that you are better. நான் பரவாயில்லன்னு சொல்லாத. Do you have a personal relationship with God? ஆண்டவரோடு உனக்கு தனிப்பட்ட தொடர்புள்ள ஒரு வாழ்க்கை இருக்கா? Do you go to him personally and pray to him and believe that he will help you? தனிப்பட்ட விதத்தில் அவரிடத்தில் போய் விசுவாசித்து ஜெபித்து உனக்கு உதவி செய்ய நம்புறையா? இந்த 4வது நிலத்தை பற்றி பார்க்குறோம். They are the saved people. அவங்க தான் ரட்சிக்கப்பட்டவர்கள். They will go to heaven. அங்கே பரலோகத்துக்கு போவாங்க. அவங்கள பற்றி வேதம் என்ன சொல்லுகிறது? இங்கே பாருங்கள்,
இந்த 4வது விதத்தை குறித்து மேத்யூ காஸ்பல் 13 சாப்டர், மத்தேயு எழுதின சுவிசேஷம் 13வது அதிகாரத்தில் இந்த ஜனங்களை பற்றி சொல்லப்படும் பொழுது இவர்கள் எவ்விதமானவர்கள் என்பதை குறித்து நாம் பார்க்கிறோம். How are these people? 8th verse, Matthew 13:8. But other fell into good ground and brought forth fruit, some an 100-fold, some 60-fold, some 30-fold. சில விதையோ நல்ல நிலத்தில் விழுந்தது, சிலது 100ஆகவும் சிலது 60ஆகவும் சிலது 30ஆகவும் பலன் தந்தது. There is an yielding. வாழ்க்கையில் பலனுள்ள ஒரு கிறிஸ்தவனாக நீ வாழுவ. You will live as a Christian, a fruit yielding. கனி கொடாத மரமெல்லாம் வெட்டப்படும். All the fruits which are not giving, all the trees which are not giving fruit will be cut off. You will be fruit yielding Christian. நீ கனி கொடுக்கிற ஒரு கிறிஸ்தவனாக வாழ்வ. இது என்ன சொல்லுது? இது நல்ல ஒரு நிலம். இட்ஸ் a good land. இது ஒரு நல்ல நிலம் பைபிள் சொல்லுது. ஏன் இதை நல்ல நிலம் ஆண்டவர் சொல்கிறாரு? இந்த நல்ல நிலத்தை குறித்து நாம் பார்க்கும் பொழுது வேதத்தில் என்ன சொல்லுகிறது? இவ்விதமாக அவங்கள் வாழ்க்கையில் ஆண்டுடைய வசனம் ஆழமாக போகுது. காட்ஸ் வேர்ட் அவருடைய வாழ்க்கையில் ஆழமாக செல்லுகிறது. அவங்களை குறித்து நாம் பார்க்கும் பொழுது அவங்க எப்படி வாழ்கிறாங்கன்னா, நீங்கள் யூ கம் டு மேத்யூ காஸ்பல் 13, மத்தேயு 13வது அதிகாரத்தில் நல்ல நிலம்னு சொல்லப்படுகிறது. அவங்க வாழ்க்கையில் முதலாவது ஒரு காரியம் என்னென்னா 23rd verse 23வது வசனத்தில், பட் he that receiveth seed into the good ground is that heareth the word and understandeth it. அவங்க உணர்றாங்களாம், ஐயோ இது ஆண்டவருடைய வார்த்தை, திஸ் இஸ் காட்ஸ் வேர்ட். அவங்க வாழ்க்கையில் அந்த ஒரு கன்விக்ஷன் இருக்குது, இது காட்ஸ் வேர்ட், இது ஆண்டவருடைய வார்த்தை, ஐ ஆட் டு ஒபே, நான் இதுக்கு கீழ்ப்படியணும். பாருங்க, அவங்க வாழ்க்கையில் கண்டிப்பான ஒரு அவங்க உணர்கிறவர்களாக இருந்து there is an understanding. அப்படினாலே கன்விக்ஷன், அதனுடைய வார்த்தை என்பதை குறித்து அவர்கள் உண்மையான விதத்தில் உணரக்கூடியது. ஆண்டுடைய வார்த்தை, அதுக்கு நான் கீழ்ப்படிக்கணும். God is so great a God. இன்னும் லூக்கா 8வது அதிகாரத்துக்கு வந்தீங்கன்னா, லூக்ஸ் காஸ்பல் 18th சாப்டர், அவங்கள பற்றி என்ன சொல்லுதுன்னா 15வது வசனத்தை நீங்கள் பார்ப்பீர்களானா, லூக் 8:15, நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவர்கள் வசனத்தை கேட்டு அதை உண்மையும் நன்மையுமான இருதயத்திலே காத்து, they protect it in their heart. அவருடைய வசனத்தை கேட்கறது மட்டுமல்ல, அதை குறித்த ஒரு பாதுகாப்பு, இட்ஸ் a protection. ஓ அவனுடைய வசனம் இப்படி சொல்லுதா, ஓ காட்ஸ் வேர்ட் சேஸ் லைக் திஸ், ஐ மஸ்ட் வாக் லைக் திஸ், இதில் நடக்கணும். நாட் அ சண்டே கிறிஸ்டியன், ஞாயிற்றுக்கிழமை கிறிஸ்தவன் இல்லை, ஆல் த்ரூ யுவர் லைஃப், நீ வாழ்க்கை முழுதும், ஆல் த்ரூ த வீக், வாரம் முழுதும், ஆல் த்ரூ த மந்த், ஆல் த்ரூ த இயர், மாதம், வருடங்கள், வாழ்க்கையில் அங்கே என்னென்னா ஒரு உண்மைத்தன்மை இருக்கும். பைபிள் சேஸ் விச் இஸ் அன் ஆனஸ்ட். உங்கள்கிட்ட ப்ரிட்டென்ஷன் இருக்காது, நடிக்கிறது இருக்காது. யூ வில் பி ஹானஸ்ட் பிஃபோர் காட். ஆண்டவருக்கு முன்பாக நீ எப்படி இருக்கியோ அதை உண்மையாக நீ சொல்லுவ. ஒருவேளை உன்னுடைய முடியலையா, இஃப் இட் இஸ் இம்பாசிபிள், யூ வில் கோ அண்ட் டெல் லார்ட் ஐ குட் நாட், என்னால் முடியல. ஹானஸ்டி பிஃபோர் காட் இஸ் தேர். ஆண்டவருக்கு முன்பாக நேர்மை இருக்கும். நீ நடிக்க மாட்ட, யூ ஒன்ட் பிரிட்டன், யூ வில் பி ஹானஸ்ட் வித் காட். ஆண்டவரிடத்தில் நேர்மையாக இருப்ப. காட் வில் ஹெல்ப் த ஹானஸ்ட் பீப்புள். நேர்மையுள்ள மக்களுக்கு ஆண்டவர் உதவி செய்வார். when it is not possible to follow God's word, அவருடைய வார்த்தையை நீ பின்பற்ற முடியலன்னா, you will go and tell, ஆண்டவரிடத்தில் சொல்லுவேன், ஆண்டவரே என்னால் முடியல, I could not do. You won't be careless, கவனமாக இருக்க மாட்டேன். உன்னுடைய வாழ்க்கையில் அந்த கருத்து இருக்கும். there will be genuine concern இருக்கும். நன்மையான இருதயத்திலே, அங்கே பார்த்தீங்களா, ஹானஸ்ட் அண்ட் குட், அங்கே நேர்மைத்தன்மை இருக்கும். ஆண்டுடைய காரியங்களில் நேர்மையாக இருப்பாங்க. அவங்க மற்றவங்களை பற்றி மற்றவர்கள் மெச்சுக்கணும் இல்லை, நாட் அதர்ஸ் டு ப்ரைஸ் தேம், தே வில் பி ஹானஸ்ட் வித் காட். தேவனோட நேர்மையாக அவங்க இருப்பாங்க.
ஆர் யூ எ பர்சன் ஹானஸ்ட் வித் காட்? ஆண்டவரோட நீ நேர்மையாக இருக்கிறையா? அதை ஆண்டவரும் பார்க்குறார். உண்மைத்தன்மை எங்கே வரும்? வென் தேர் வில் பி ஃபெய்த்ஃபுல்னஸ். அவனுடைய வார்த்தையை கீழ்ப்படிந்து வாழ்க்கையில் நீ உண்மைத்தன்மை உள்ளவனாக, யூ ஆர் ஃபெய்த்ஃபுல், நல்லது உத்தமம் உண்மையுள்ள ஊழியனே, கொஞ்சத்தில் உண்மையாக இருந்தாய். யூ ஹவ் பீன் ஃபெய்த்ஃபுல் இன் ஸ்மால் திங்ஸ். காட் ஹஸ் கிவன் சம் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ். சில பொறுப்பு ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். பட் யூ ஆர் நாட் ஃபெய்த்ஃபுல் இன் தட். அதில் உண்மையாக இல்லையே, நீயே உண்மையாக இல்லை. உன்னுடைய மற்ற காரியங்கள் தான் உனக்குள்ளே இருக்குது. அந்த 3 நிலத்தை போல நீ உணரலை. யூ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் இட். அல்லது உன்னுடைய வாழ்க்கையில் ஏதாவது சோதனை வந்தால் உடனே நீ போயிடுற. when there are temptations you go away. It's simply superficial sand. இல்லைன்னா வாழ்க்கையில் எவ்வளோ வசனத்தை நீ கேட்குற, ஆனால் பார்த்தீங்கன்னா உலக கவலை, cares of the world, deceitfulness of riches, ஐஸ்வர்யத்தினை மயக்கம், லஸ்ட் ஆஃப் தி ஐ, கண்களின் இச்சை, லஸ்ட் ஆஃப் தி ஃப்ளஷ், மாம்சத்தை இச்சை, ப்ரைட் ஆஃப் லைஃப், பெருமை, மற்றவங்க முன்னால் என்ன 4 பேர் மெச்சிக்கொள்ளணும், அதர் ஷுட் ப்ரைஸ் மீ. இதெல்லாம் உன்னுடைய வாழ்க்கையில் முள்ளாக இருக்கிறதுனால அவனுடைய வசனத்தை நீ கேட்குற. யூ ஹியர், யூ நோ திஸ் இஸ் காட்ஸ். அவனுடைய வார்த்தான பலன் இல்லை உங்கள்கிட்ட. நோ ஃப்ரூட் ஈல்டிங். ஆனால் இந்த பார்த்தீங்கன்னா நன்மையான இருதயத்தில் மேத்யூ 8:15 காத்து. பார்த்தீங்களா அவங்க என்ன பண்ணுறாங்க? அந்த வசனத்தை அங்கே தே கெப்ட் இட், அது புதைய பொருளை போல பாதுகாத்து கொள்கிறாங்க. இது அவனுடைய வசனம். திஸ் இஸ் காட்ஸ் வேர்ட். ஐ பிலீவ் காட்ஸ் வேர்ட். அவனுடைய வசனத்தை விசுவாசிக்கிறேன். இட் வில் நெவர் ஃபெயில். அது தோற்று போகாது. அதை காத்து கொள்கிறாங்க. அங்கே எப்போ பார்த்தாலும் எதனால எடுத்தாலும் அவனுடைய சத்தியத்தின் அடிப்படையில் தான் யோசிக்கிறாங்க. தே திங்க் ஆல்வேஸ் in regard to God's word. They calculate everything according to God's word. அவனுடைய வசனத்தின்படி தான் கணக்கிடுறாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா அதை பத்திரமாக பார்த்துக்கிறாங்க. அந்த முதல் குரூப்பு, ஃபஸ்ட்டு குரூப் வசனம்லாம் பறந்து போயிடுச்சு. ஆனால் இவங்க காத்து கொள்கிறாங்க. தே ஆர் கீப்பிங். அவங்க இருதயத்தில் என்ன இருக்குது? வசனம் இருக்குது. எல்லா காவலரும் உன்னுடைய இருதயத்தை காத்துக்கொள். வித் ஆல் diligence keep your heart. ஒரு ஜாக்கிரதையாக வசனத்தை வார்த்தை இருதயத்தை காத்துக்கொள். அப்புறம் என்னென்னா பொறுமையுடனே பலன் கொடுக்கலாக இருக்கிறார்கள். பார்த்தீங்களா? பொறுமை. சோதனை வருகிறது, டெம்டேஷன்ஸ், ட்ரையல்ஸ், டெம்டேஷன்ஸ், ட்ரிபுலேஷன்ஸ், போராட்டம், நெருக்கம் எல்லாம் வருது. பட் தே ஆர் பேஷண்ட்லி வெயிட்டிங் அப்பான் காட். அவருடைய சமூகத்தில் காத்திருக்கிறாங்க. லாஸ்ட் வீக் வி சா தட் மார்த்தா அண்ட் மரியா. மார்த்தா மரியாவை பார்த்தோம். மார்த்தா என்ன சொன்ன? அநேக கவலையினால் கலக்கப்பட்டே இருக்கா. ஷி வாஸ் worrying always about this. பட் மேரி எடுபடாத நல்ல பங்கு தெரிஞ்சிட்டாங்க. ஷி ஹஸ் chosen that part which will never be taken away. இதை வாழ்க்கையில் யாருமே எடுத்து போட முடியாது. ஆனால் நீ இதை தேடாம நீ என்ன பண்ணுற? உலகத்தையே உலகம் உலகம் உலகம். ஆல்வேஸ் திங்க் அபவுட் த வேர்ல்ட். இந்த மக்கள் தாங்க ரட்சிக்கப்படும். தீஸ் ஆர் ஆல் த பீப்புள், தே ஆர் சேவ்ட். பொறுமை. அவங்க இதெல்லாம் வந்தால் கூட பொறுமையாக ஆண்டவரிடத்தில் போகிறாங்க. தே வாக் வித் பேஷன்ஸ். ஹீப்ரூ 12th chapter 1st verse. எபிரேயர் 12வது அதிகாரம் 1வது வசனத்தில், wherefore seeing we also are compassed about so greatest cloud of witnesses, let us lay aside every weight and the sin which doeth so easily beset us, and let us run with patience the race that is set before us. ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க, பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமா இருக்கிற இயேசுவை நோக்கி. அவங்க பார்வை எதுவாக இருக்கும்? இயேசுவை நோக்கி போவாங்க. ஆண்டவரே, உங்களுடைய வழியில் நான் நடக்கணும். ஐ ஷுட் வாக் இன் யுவர் பாத் லார்ட். தே won't be wandering here and there. இங்கேயும் அங்கேயும் பார்க்க மாட்டாங்க. அவங்கள பார்த்து ஐயோ அப்படி இருக்காங்களே, இவங்கள பார்த்து இவங்க ஐயோ நம்ம இப்படி இருக்கிறோமே, ஓ தேஸ் பீப்புள் ஆர் லைக் ஐயோ ஐ எம் லைக் திஸ். நீ எப்போ பார்த்தாலும் இயேசுவை தவிர மற்ற எல்லாத்தையும் பார்த்துட்டு இருப்பேன். யூ வில் பி சீயிங் ஆல் த திங்ஸ் அதர் தேன் ஜீசஸ். ஆனால் இவங்க அப்படி இல்லை. இயேசுவை நோக்கி
நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் உனக்குன்னு ஆண்டவர் ஒரு வழியை தான் வச்சிருக்கிறார். God has appointed this path. இது ஆண்டவர் உனக்கு நியமித்த பாதை. God has appointed this path. You can't escape. இதிலிருந்து நீ தப்ப முடியாது. Don't compare with others. மற்றவங்கள ஒப்பிட்டு பார்க்காத. உனக்குன்னு ஆண்டவர் வச்சிருக்கிற வழி இதுதான். This is God's way appointed for you. அப்போ நீ என்ன பண்ணணும்? You ask grace. If there is problems, பிரச்சனை இருக்கா, போராட்டம் இருக்கா, ஜெபம் பண்ண ஆண்டவர் இடத்துல. Fall in the hands of God. தேவனுடைய கரத்தில் உள்ள பொறுமையோடு, with patience. பொறுமை எல்லாவற்றிலும் பொறுமையாக சகிக்கிற பாடுகள் உபத்திரங்களோட சகிப்பாங்க. சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான் இல்லை? சோதனை நிறைய இருக்குது. So many ways the devil tries to attack. பிசாசு our own உலகம் இழுக்குது. The world is pulling us. Our flesh trying to pull us down. மாம்சம் இழுக்குது. ஆனால் பொறுமையா, ஆண்டவரே நீர் நியமித்திருக்கிற பாதையில் நான் பொறுமையாக ஓடணும் ஐயா. I should walk patiently. அவங்க என்ன 30, 60, 100மாக பார்த்தீங்களா? 30-fold, 60-fold, 100-fold. They are the converted Christians. அவங்க தான் ரட்சிக்கப்பட்ட கிறிஸ்தவர்கள். உன்னை பற்றி இந்த காலையில் யோசனை பண்ணிப்பார். நீ உண்மையாக ரட்சிக்கப்பட்டிருக்கியா? Are you truly saved? Are you giving fruit? பலன் கொடுக்குறியா? உன் வாழ்க்கையில் இயேசுவை மாத்திரம் நோக்கி ஓடுறியா? Are you looking at Jesus run? Not looking here and there, அங்கே இங்கே பார்க்காம ஓடுறியா? உனக்கு நியமித்திருக்கிற பாதையில் what God has appointed you. Are you running every day? ஒவ்வொரு நாளும் ஓடுறியா? ஞாயிற்றுக்கிழமை மாத்திரம் வாசத்தை கேட்டுட்டு மற்ற நாளெல்லாம் நீ உன்னுடைய வழியில் போகிறியா? Only on Sunday you hear God's word, the rest of the days. How could we say that you are Christian? Saved Christian. நீ ரட்சிக்கப்பட்ட ஒரு கிறிஸ்தவன் எப்படி சொல்ல முடியும்? ஏன்னா இவங்க மட்டும்தான் பலன் கொடுக்கிறார்கள், மற்றவங்க பலனே கொடுக்கல. பலன் கொடுக்காமல் எப்படிங்க அங்கே மோட்ச ராஜ்யத்துக்கு போக முடியும்? How could you go to heaven? இல்லையா? உன்னுடைய வாழ்க்கையில் இவ்விதமான ஒரு வாழ்க்கையை நீ வாழ்ந்துட்டு இருக்கிற, நீ எப்படி பரலோகத்துக்கு போக? How will you go to heaven? இல்லை? ஸோ உன்னுடைய வாழ்க்கையில் நீ ஆண்டவரை நோக்கி பார்க்குறியா? இயேசுவை நோக்கி பார்த்து உன்னுடைய வாழ்க்கையில் ஓடுகிற ஒரு ஓட்டம் உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கா? யோசனை பண்ணி பாருங்கள். ஆண்டவருக்கு முன்பாக நம்மை தாழ்த்துவோம். ஆண்டவரே, என் வாழ்க்கை சரியில்லையே, என் வாழ்க்கையில் இவ்விதமாக நான் வாழ்கிற காரியமானது ஒரு இதாக இல்லையே. ஆண்டவருக்கு முன்பாக நம்ம தாழ்த்துவோம் நம்மை. We will humble ourselves. இந்த காலம் ஒரு பொல்லாத காலம். நீ ஆண்டிடத்தில் விதமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறாய். யோசனை பண்ணி பாருங்கள், இல்லைங்க? ஆகவே நாம் தாழ்த்துவோம். We'll humble ourselves. Let's pray. ஜெபிப்போம். Father, only the fourth type of people will go to heaven. 4வது நிலமுள்ள மக்கள் மாத்திரமே பரலோக ராஜ்யம் போவார்கள். The rest 3, they won't go to heaven. பரலோகத்துக்கு அவங்க போக மாட்டாங்க. They are கனிகூடாத மரத்தையெல்லாம் நீ வெட்டி போடுறேன்னு சொல்கிறேன். will cut off which is not yielding fruits. Have mercy upon us. எங்கள் பேரில் இரக்கமாயிரும் ஆண்டவரே. கல்வாரி அன்பை நாங்கள் புறக்கணிக்காதபடிக்கு எங்களை காத்துக்கொள்ளும். Let us not despise the Calvary love. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. Amen. I hope the Lord is blessing you through this preaching of God's word, and we are glad to inform you that you could contact me over my mobile phone and WhatsApp number 98427 67184 and my email ID davidilongo100@gmail.com. davidelango100@gmail.com. Thank you very much.
கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, நீங்கள் தொடர்ந்து இந்த தேவ செய்திகள் மூலமாக ஆசீர்வதிக்கப்பட்டு வருகிறீர்கள் என்று நாங்கள் நம்புகிறோம். எங்களுடைய ஞாயிறு ஆராதனை காலை 10:30 மணிக்கு இந்திய நேரப்படி, மாலை 6:30, ஒவ்வொரு புதன்கிழமை மாலை 6:30 மணிக்கு வேத ஆராய்ச்சி கூட்டம் உண்டு. இந்த கூட்டங்களில் நீங்கள் ஆன்லைனில் கலந்து கொள்ள உங்களை அன்போடு கூட அழைக்கிறோம். மேலும் உங்களுடைய ஆவிக்குரிய பாரங்களை நீங்கள் தயவுசெய்து எங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளலாம். இன்னுமாக உங்களுக்கு ஆவிக்குரிய ஆலோசனை அல்லது இந்த சத்தியத்தை குறித்த தெளிவோ அல்லது விளக்கமோ தேவையானாலும் கூட என்னோடு கூட நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். என்னுடைய வாட்ஸ்அப் எண், இன்னுமாக மொபைல் எண் 9842767184 9842767184. இன்னுமாக நீங்கள் இமெயிலில் தொடர்பு கொள்ள வேண்டுமானால் என்னுடைய இமெயில் ஐடி davidilongo100@gmail.com davidelango100@gmail.com. நன்றி.